நண்பர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை உங்க கூட தியானிக்க போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு தியானம். அதிலும் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு இதை மிகவும் அவசியமான ஒரு தியானம்னு நினைக்கிறேன். வசனத்தை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பு பிரதான சீஷனாகிய பேதுருவை பார்த்து சொன்ன மிக மிக முக்கியமான வார்த்தை. இதை நீங்க ஆழமா படிச்சீங்கன்னா இதற்குள்ள இருக்கக்கூடியதான ரகசியம் நமக்கு தெளிவா தெரியும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சீமோனே சீமோனேன்னு அழைக்க ஆரம்பித்து ஆழமான ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்னன்னா, சாத்தான் கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல உங்களை, இந்த ப்ளூரல் அண்ட் சிங்குலர் தான் இந்த தியானத்துக்கு மிக முக்கியம். உங்களை சோதிப்பதற்கு உத்தரவு வாங்கி கொண்டார். அப்ப இங்க முழு சீஷ கூட்டத்தையும் குறித்து கர்த்தர் பேதுருவோடு கூட பேசுகிறார். நல்லா கவனிச்சுட்டவங்க, சீஷர்கள் எல்லாரையும், கர்த்தருக்கு பின்னால வந்த எல்லாரையும் சாத்தான் சோதிப்பதற்கு உத்தரவு வாங்கி கொண்டான். அந்த சோதனை கடுமையான சோதனை, சரியா? கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல. இப்போ உத்தரவு வாங்கி கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நல்லா கவனிங்க, இங்க நானோ உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அப்படின்னு வராம உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டு அதன் பின்பு ரொம்ப அழகா சொல்றாங்க, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அப்ப அர்த்தம் என்னன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய மூத்த மகனை பார்த்து, அப்பா உன் சகோதரர்களை நீ பாதுகாத்துக்கொள், நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை மறந்து விடாதே, நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், சரியா? ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ, நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ உன் சகோதரரை பலப்படுத்து. ஏன்னா பியூட்டிஃபுல்லா இதனுடைய ஆழம் இருக்கு பாருங்க. இன்றைக்கு லீடர்ஸ் அப்படின்னு சொல்ற அநேகர் எழும்பி இருக்கிறாங்க. அந்த லீடர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய கர்த்தர் எங்கேயுமே பயன்படுத்தல. நான் சொல்றது கிறிஸ்டியானிட்டியில ஊழியக்காரங்க மத்தியில எழும்பி இருக்கிற தலைவர்கள், அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிற ஆண்டவர் எந்த இடத்திலும் தலைவர்கள் என்று சொல்லல. ஆனா பிரதான சீஷனாகிய பேதுருவை பார்த்து, யாரிடத்துல அவர் அநேக கடமைகளை கொடுத்திருந்தாரோ, யாருக்கு அநேக அதிகாரங்களை கொடுத்திருந்தாரோ, அந்த சீஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாங்க, நீ குணப்பட்ட பின்பு, சரியா, நீ சீரடைந்த பின்பு உன் சகோதரரை விட்டுறாதப்பா, அவங்கள பலப்படுத்து. அப்ப இது நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கு. வளர்ந்த ஊழியர்கள், மூத்த ஊழியர்கள் எப்படி வளர்ந்து வருகிற ஊழியர்களை பலப்படுத்த வேண்டும். We have to strengthen them spiritually. நாம் அவர்களை கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்த வேண்டும். மூத்தவர்கள், வளர்ந்தவர்கள். சாதாரணமா வளர்ந்து வர்றவங்க நிறைய தவறு செய்ய முடியும், சரியா? வசனத்தை பூரணமா அவங்க அறியாதபடியினால தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியாய் பிரசங்கம் பண்ணாதபடிக்கு தவறாக பிரசங்கிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்துல எல்லாம் எப்படி ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அப்போலோவுக்கு தேவனுடைய வழிகளை திருத்தமாக போதித்தார்களோ, அதே போலத்தான் வளர்ந்த ஊழியர்கள் வளர்ந்து வருகிறவர்களை பலப்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும். முதலாவது நாம குணப்படணும், நாம பலப்படணும், சரி? நாமே பலப்படாம இன்னொருத்தரை பலப்படுத்த முடியாது. நாம குணப்பட்ட பின்பு வளர்ந்து வருகிறவர்களை பலப்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இரட்சகர் அதைத்தான் பேதுருவுக்கு சொன்னார், சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.